ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி வீட்டில் நம்ம சிக்கன் நூடுல்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். நீங்களும் இது மாதிரி வீட்டில் நாங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சுவையாக இருக்கும். இந்த சிக்கன் நூடுல்ஸ் நம்ம இன்றைக்கி ஸ்பெஷலாக சிக்கன் நூடுல்ஸ் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது நீங்கள் முதல்ல பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் தட்டுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம தண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம இப்போ தண்ணி ஊற வச்சுக்கலாம். பாருங்கள் தண்ணி எப்படி கொதிக்குதுன்னு. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சிட்ட அப்புறம் நம்ம இந்த நூடுல்ஸ் எடுத்து போட்டுக்கலாம். இந்த நூடுல்ஸ் நல்லா உதிரி வரத்துக்கு 2 ட்ராப் எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம 5 மினிட்ஸ் நூடுல்ஸை வேக வச்சுக்கலாம். நூடுல்ஸ் நம்ம அப்படியே விட்டால் இது கெட்டியாகிடும். இது கெட்டி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம இப்போது எண்ணெய் 2 ட்ராப்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அதுக்கு தேவையான பீன்ஸு, ஆனியனு, புதினா, பச்சை மிளகா, கறிவேப்பிலை, கேரட் எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம ரெட் கேப்சிகம் அண்டு எல்லோ கேப்சிகம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த சிக்கன் 65 ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஆயில் ஊற்றியாச்சு. அடுத்தது நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்தது தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்தது தக்காளி போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம பச்சை மிளகா போட்டுக்கலாம். அடுத்து நம்ம பீன்ஸ் போட்டுக்கலாம். அடுத்து நம்ம சால்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம முட்டை போட்டுக்கலாம். 2 முட்டை உடைச்சி போட்டுக்கலாம். இப்போ நம்ம முட்டை மேலே லைட்டாக பெப்பரை போட்டுக்கலாம்.
அடுத்து நம்ம ஒரு கைப்பிடி புதினா போட்டுக்கலாம். புதினா ப்ளஸ் கொத்தமல்லி. இப்போ நம்ம நல்லா காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெட் கேப்சிகம் கூட போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம எல்லோ கேப்சிகம் கூட போட்டுக்கலாம். கேரட் போட்டுக்கலாம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம சில்லி சாஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சோயா சாஸ் கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம வடித்து வச்ச நூடுல்ஸை இப்போ போட்டுக்கலாம். இப்போ இந்த நூடுல்ஸை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த சிக்கன் 65 நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கைஸ், நம்மளோட சிக்கன் நூடுல்ஸ் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ இதாக ரெடி ஆகிட்டுக்குது பாருங்கள். நம்மளோட சிக்கன் நூடுல்ஸு பாருங்கள். நம்மளோட சிக்கன் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ